அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுத் என்ற நூலில் 4799வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மிம்மா அத்ரக்கன் நாசு மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு வெட்கமில்லை என்றால் நீ நாடியதை செய்து கொள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் தங்கள் சமுதாயத்தவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உனக்கு வெட்கமில்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். உண்மையில் அதுதானே. தவறுகள் யார் செய்வா? யார்கிட்ட வெட்கமில்லையோ அவர்கள் தான் தவறுகள் செய்வார்கள். வெட்கமில்லாதவர்கள் பொய் சொல்வார்கள், வெட்கமில்லாதவர்கள் புறம் பேசுவார்கள், வெட்கமில்லாதவர்கள் கோல் மூட்டுவார்கள், வெட்கமில்லாதவர்கள் தவறான செயல்களை பொது இடங்களிலே செய்வார்கள். எந்த இடங்கள்லையும் தவறு நாம செய்யக்கூடாது. ஏன்னா யாரும் பார்க்காத இடம் உலகத்துல கிடையாது. எவ்வளவுதான் இருட்டான இடத்திற்கு, மலை உச்சிக்கு, கடலுடைய அடி பகுதிக்கு நாம் சென்று ஒரு தவறு செய்தாலும் கூட அங்கும் இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கப்படுவது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று சொல்வார்கள். அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட யாருமே வெட்கப்பட வேண்டும். வெட்கப்படாமல் இருப்பது கூடாது. நன்மைகளை செய்யாமல் இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டும், பாவங்களை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும். இறைவன் 5 நேரம் தொழுவதை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். அது நன்மையான காரியம். தொழுகாமல் இருப்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும், தொழுவதற்கு வெட்கப்படக்கூடாது. அதை போன்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு அவர்கள் வெட்கப்படக்கூடாது. வெட்கம் என்பது ஈமானுடைய பகுதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த உலகத்தில் வாடும் பொழுது நன்மைகளை செய்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது, பாவங்களை செய்வதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும். கடவுள் பார்க்கிறான, இறைவன் பார்க்கின்றானே, நாம் இந்த தவறை நாம் செய்வதா? இந்த எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் அது யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் வாழ்க்கையில தவறுகள் என்பது ஏற்படவே செய்யாது. இதை கடைபிடிப்போம். இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.